We are honored by your attendance today. Thank you for coming. District Govi Samiti Adhikari 74 ஆண்டுகளை கடந்து 75வது ஆண்டிலே கடப்பதிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி இந்த கல்லூரி பெருமையோடு நடாத்துகின்ற 2026ஆம் ஆண்டினுடைய இளமை வல்லுநர் திறன் ஆய்வு நிகழ்வின் வரவேற்பு நிகழ்வானது இப்பொழுது இனிதே இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே விருந்தினர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். தமிழ் பாரம்பரிய முறைப்படி அவர்கள் அழகாக வரவேற்றப்படுகின்ற தருணமாக இது அமைந்திருக்கிறது. கல்லூரியின் முதல்வர் திருவாளர் ஜோயல் பியசிலன் தலைமையிலே ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிகழ்விலே இந்த கல்லூரியின் பழைய மாணவனும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரும் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினருமான வைத்திய கலாநிதி தானா சத்தியமூர்த்தி அவர்களை மங்கள விளக்கேற்ற அழைத்து நிற்பதோடு தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க மாவட்ட சமகார அமைப்பு தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க இன்றைய நிகழ்விலே தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க மகாதேவா சுவாமிகள் சிறுவர் இல்லத்தின் பிரதம நிறைவேற்று அலுவலர் திரு தேன்னா சுபாகரன் அவர்களையும் அழைத்து நிற்கின்றார். ஜேதநகர் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவரும் இந்த கல்லூரியின் எங்களுடைய சாம்பியன் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி அற்புதராஜா
முன்னோடி குழுவினுடைய பொறுப்பாசிரியர் ஆகியோரையும் கல்லூரி கொடியினை ஏற்றி வைக்க எமது கல்லூரியின் முதல்வர் அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலில் தேசிய கொடி ஏற்றலும் பின்னர் தேசிய கீதமும் இடம்பெற்ற பின்னர் ஏனைய கொடிகள் ஏற்றி வைக்கப்படும். நல்லளில் பொழி சிரடி நலங்கள் யாவும் நிறைவான் மணிலங்கா ஞான புகழ பல வயல் நதி மலை மலர் நறுஞ்சோலை கொள்ளங்கா நமதொரு தாயே நமதல நினதடி மேல் நமோ 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 தாயே நமத. தொடர்ந்து ஜனாதிபதி விருதுகளை தனதாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியுடைய சுற்றாடல் முன்னோடி குழுவினுடைய கொடியினை பொறுப்பாசிரியரும் கல்லூரி துஷந்தன் அவர்கள் ஏற்றி வைக்க சாரணிய கொடியினை சாரணிய பொறுப்பாசிரியர் ஆசிரியர் ஜனார்த்தன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். இல்லங்களுக்குரிய கொடிகளினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொறுப்பாசிரியர்களான திரு சந்திரலிங்கம் ஆகிய பொறுப்பாசிரியர்கள் தமது இல்லங்களுக்குரிய கொடிகளை ஏற்றி வைக்கின்ற காட்சி மைதானத்திலே மத்தியிலே விளையாட்டு தலைவன் மற்றும் விளையாட்டு தலைவி ஆகியோர் ஒலிம்பிக் தீபத்தை தாங்கி வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டிலே இல்ல தலைவியாக பணியாற்ற இருக்கின்ற செல்வி தனுஷியா அவர்களோடு எமது கல்லூரியின் வீரர் அமல சோபிதன் அவர்களும் ஜானுசா மணியரசன் ஆகியோரோடு தாங்கி தொடர்ந்து சாதுரியன் மதுஷா தமிழ்தீரன் ஆகிய சகல விளையாட்டுகளிலும் வலய மட்டம் மாகாண மட்டங்களுக்கு சென்று தமது வெற்றியை நிலைநாட்டிய வீராங்கனைகள் இணைந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அழகிய தருணமாக இந்த கல்லூரியின் தருணம் அமைந்திருக்கின்றது. அழகிய தருணத்தை எமக்கு இப்பொழுது கண்ணுக்கு இனிமையாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மாணவர்கள் உங்களது வலதுகைகளை முன்புறமாக நீட்டி விளையாட்டு விதிமுறைகளையும் சட்ட விதிகளையும் ஏற்று 2026ஆம் ஆண்டிலே எங்களுடைய இளமை வண்ண திறனாய்வு பங்கு கொள்ளும் நாம் விளையாட்டில் பங்கம் ஏற்படாதவாறு போட்டியில் பங்கு பெற்றுவோம் என சத்திய பிரமாணம் செய்கிறோம். சத்திய பிரமாணத்தை தொடர்ந்து ஆசிரியரை இடம்பெற இருக்கின்றது. ஆசிரியரை தொடர்ந்து அணியினர் தயாராகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரதம விருந்தினர் அவர்கள் இன்றைய நிகழ்வை சம்பிரதாயம் 74வது ஆண்டிலே கால் பதித்து நிற்கின்ற கிளிநொச்சி இந்து கல்லூரியின் 2026ஆம் ஆண்டிற்கான இல்ல மெய்வல்லுனர் திறனாய்வு நிகழ்வினை ஆசி கூறி ஆரம்பித்து வைப்பதில் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.
அணிவகுப்புகள் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே பாரதிய ஜனாதிபதி விருதை பெற்ற பாடசாலையில் பெருமை பெற்ற எமது கல்லூரி பாரதிய குழுவுடைய அணிவகுப்பு மரியாதையும் குற்றால முன்னோடிகளுடைய ஜனாதிபதியிலே குற்றால முன்னோடிகளுடைய குழுவும் அணிநடை குழுவிலே அங்கம் வகிக்கின்றார்கள். தொடர்ந்து எண்ணங்களுடைய அணிநடை குழுக்கள் மைதானத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் கோலாகலமாக இந்த கல்லூரியிலே இந்த வருடம் சிறப்பான விளையாட்டுப் போட்டிகளை நடாத்துவதற்கு தற்பொழுது ஆசிரியர்களும் இடமும் அங்கே அலங்கரிக்கப்பட்டு அழகிய காட்சியிலும் அவர்களுடைய இல்லத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அணிகள் தற்பொழுது மைதானத்தினுடைய அணிகள் அணிமனை குழுவாக எங்களுடைய இந்த 2026 ஆண்டுக்கான வருடாந்த ஆரம்ப விளையாட்டு நிகழ்வாக ஆரம்பமாக இருக்கிறது. இவ்விளையாட்டு நிகழ்வுகளை பங்கேற்கின்ற அப்பரில்லத்தினுடைய கப்பல் புறப்படும் இன்று கல்லூரி நிர்வகித்திருக்கின்ற ஆரம்ப ஆணிகளின் நிகழ்வுகள் தற்பொழுது மைதானத்திலிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள். சிறந்த முறையிலே பேண்ட் வாக்கிய இசையை பங்கு பெற்றி தற்பொழுது இறுதியாக மைதானத்திலிருந்து கலைந்து செல்கின்ற பேண்ட் வாக்கிய அணியினருக்கும் இப்பேண்ட் வாக்கிய அணியினை